Hello friends, last video la நம்ம Python உடைய Numpy பத்தி பார்த்தோம். இப்போ அதோட எக்ஸாம்பிளை பார்க்கலாம். நம்ம Python உடைய ஐடிக்கு போயிடலாம். நான் நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் import numpy கொடுத்துக்கிறேன். import numpy கொடுத்துட்டு as np எங்கெல்லாம் numpy யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல நான் np அப்படின்ற நேம் கொடுத்துக்கிறேன். இதை ரன் பண்ணும்போது எனக்கு எரர் வரலனா நம்ம இம்போர்ட் பண்ண numpy ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லைனா இந்த மாடியூல் இல்லைன்னு நமக்கு எரர் காட்டும். லாஸ்ட் வீடியோலேயே எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இம்போர்ட் numpy as npன்னு கொடுத்துக்கிறோம். தென் சிங்கிள் டைமென்ஷனல் அரே க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு n1 is equal to np dot array bracketக்குள்ள ஸ்கொயர் bracketல எலிமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இது சிங்கிள் டைமென்ஷனல் அரே. print array நியூ லைன் கொடுத்துக்கிறேன் ஸோ தட் நீட் டிஸ்பிளே நமக்கு கிடைக்கும். இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகும் நமக்கு. இதே போல் 2D அரே கொடுத்துக்கலாம். நான் இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ print empty ஸ்பேஸ் இருக்கிறதுக்காக கொடுத்துக்கிறேன். இது 2 டைமென்ஷனல் அரே. ஸோ ஆல்ரெடி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்தா போலயே இந்த இடத்துல ஒரு ரோ இருக்குது. இப்போ இன்னொரு ரோ கொடுத்துக்கலாம். ஸோ 2 rows 2 columns. ஸோ இதை சரவுண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த இடத்துல 2D அரே சொல்லிட்டு n2 டிஸ்பிளே பண்ணலாம். ஓகேங்களா? இது 2 டைமென்ஷனல் அரே. அடுத்தது நம்ம 3 டைமென்ஷனல் அரேக்கு உண்டானது கொடுத்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்த இந்த 2 டைமென்ஷனல் அரே எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் டபுள் ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு. கமா கொடுத்துட்டு இதை ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் பாருங்க. இதில் 2 rows ஒரு செட்டு, 2 rows another செட்டு. ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா 2 rows இருக்குது, 4 columns இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஓகேங்களா? இதை நம்ம டிஸ்பிளே பண்ணி ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். ரன் பண்ணும்போது நமக்கு உண்டான ரிசல்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். இதே நான் டேட்டா டைப்பும் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். கமா கொடுத்துட்டு d type is equal to float. அப்படி கொடுத்தனா இது என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த பாயிண்ட் வச்சிருக்கிறத பார்க்கலாம். இந்த அவுட்புட் இதே போல் நம்ம டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். print n1 dot ndim இது டைமென்ஷனில் குறிக்கும். print n2 dot shape இது rows and column நமக்கு டிஸ்பிளே பண்ணும். print n3 dot size இது total number of elements இந்த அரேவை டிஸ்பிளே பண்ணும். print length of n3 இது number of rows மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம். n1 dimension n3 size na total number of the elements. length of n3 number of rows. ஸோ சேவ் பண்ணி ரன் பண்ணலாம். பாருங்க, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த அவுட்புட். n1 dimension 1 சிங்கிள் டைமென்ஷன்றதுனால n2 2 rows 4 elements, n3 16 டோட்டலாக 16 எலிமெண்ட் இருக்குது. லென்த் ஆஃப் n3 வந்து 2 வருது.
நம்ம செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சைஸ் ஆஃப் N3 இதான் இந்த 3D அரே தான் N3. இதில் 8, இதில் 8, மொத்தம் 16 இருக்குது. N1ல பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்றதால 1 டிஸ்பிளே ஆகுது. N2ல பார்த்தீங்கன்னா ஷேப் 2 rows 4 காலம். நம்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதுலேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.